Hello students, welcome to Agrarian Monk YouTube channel. AX 102 லெக்சர் சீரிஸ் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதில் இப்போ 13th லெக்சர். 13th லெக்சர் வந்து சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் ரூரல் சொசைட்டி, அதோடைய மீனிங், டெஃபினிஷன்ஸ், அப்புறம் மேஜராக இருக்கக்கூடிய சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்டு ரோல் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? லெக்சருக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட் 9 to 9:30 அந்த ரேஞ்சில் என்னது மிட்சம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை வந்து யூடியூப் லைவ் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்டேட்டடாக இருங்க, லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம லெக்சருக்குள்ளே போகலாம். சோசியல் இன்ஸ்டிடியூஷன், அதோடைய மீனிங். சோசியல் இன்ஸ்டிடியூஷன்னா வந்து சமூக நிறுவனங்கள், அதாவது அந்த சமூக நிறுவனம் ஆனது ஹியூமனால் வந்து உருவாக்கப்பட்டது, மனிதர்களால் நிறுவப்பட்டது. எதுக்காக? அந்த ஹியூமனோடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக. அதான் வந்து சோசியல் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? சோசியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காக? ஹியூமனோடைய நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக. அதுக்கு பேர் தான் வந்து சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரிங்களா? அதோட மீனிங் பாருங்கள். இட் ரெஃபர்ஸ் டு தி எஸ்டாப்ளிஷ்டு கோட் ஆஃப் கண்டக்ட் கேரிங் அவுட் தி குரூப் ஆக்டிவிட்டிஸ். சரிங்களா? அதுக்கு என்னது ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட், ஒரு நடத்தை விதிமுறைகளை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காக? ஒரு குரூப்போட ஆக்டிவிட்டியை கேரி அவுட் பண்ணுறதுக்காக, ஒரு ஆக்டிவிட்டிஸை பண்ணுறதுக்காக ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட், நடத்தை விதிமுறைகளை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறுவனங்கள். சரிங்களா? ஒன்றுமே இல்லை, இட்ஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? கைட்லைன்ஸ் ஃபார் தி ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். ஹியூமனோட ஆக்டிவிட்டி, ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய மெம்பரோட ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து சோசியல் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் ஹியூமன் ஆக்ஷன். ஹியூமனோட ஒரு ஆக்ஷனுக்கு, டே டு டே ஆக்டிவிட்டிக்கு இன்ஸ்டிடியூஷன் தான் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. சரிங்களா? இதை பாருங்கள். இன்ஸ்டிடியூஷனுக்கும் அசோசியேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அசோசியேஷன் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு பீப்புள் வந்து 2 or more people வந்து வாலண்டியராக அவங்களுடைய நீடுக்காக ஒன்றா ஜாயின் பண்ணுறது வந்து அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அசோசியேஷனுங்கிறது வந்து ஒரு ஹியூமன் காம்பனண்ட்டாக இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் என்னது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கிறது வந்து அசோசியேஷன். சரிங்களா? அது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஹியூமன் காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து அசோசியேஷன். அதுவே அந்த ஃபேமிலிங்கிறது எப்படி இன்ஸ்டிடியூஷனாக மாறுதுன்னா, அந்த ஃபேமிலிக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கும். ஹஸ்பண்ட்னா இந்த ஒர்க் பண்ணணும், ஒய்ஃப்னா இப்படி இருக்கணும், சில்ட்ரன்னா இப்படி இருக்கணும், உங்கள் சில்ட்ரனுக்கு இந்த வேலைலாம் இருக்குது, ஹஸ்பண்டுக்கு இந்த டியூட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது என்னது, அந்த ஃபேமிலி வந்து இன்ஸ்டிடியூஷனாக மாறுது. சரிங்களா? த கண்டக்ட் அல்லாட்டி பிஹேவியர் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி டுவர்ட்ஸ் ஈச் அதர் ஃபாலோவிங் சம் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். சரிங்களா? வெறுமனே ஒரு ஹியூமன் காம்பனண்ட் மட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டுமே இருந்தால் அது வந்து ஃபேமிலி. சரிங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி நடந்துக்கணும், அந்த கோட் ஆஃப் கண்டக்ட், பிஹேவியர்லாம் சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தா அந்த ஃபேமிலி என்னது, அது வந்து இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? ஒரே ஒரு ஃபேமிலி அசோசியேஷனாகவும் இருக்கும். அது எப்போ இன்ஸ்டிடியூஷனாக மாறுதுன்னா எப்போ, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணும்போது என்னது, அது வந்து இன்ஸ்டிடியூஷனாக கன்வெர்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் அதோடைய டெஃபினிஷன். சரிங்களா? இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன ஒரு காமனான ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சோசியல் இன்ஸ்டிடியூஷன், இந்த சமூக நிறுவனங்கிறது ஒரு கட்டமைப்பு, இல்லாட்டி ஒரு மெஷினரின்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் மெஷினரி. சரிங்களா? அந்த மெஷினரி வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த சொசைட்டி, ஹியூமன் சொசைட்டியை ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கும். சரிங்களா? இல்லாட்டி அவங்களுக்கு வந்து எந்த பாத்தில் போகணும், எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்கும். சரிங்களா? வேரியஸ் மல்டிஃபேரியஸ் ஆக்டிவிட்டி, நிறைய ஆக்டிவிட்டிஸ் மூலிமா நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுக்கும். அதெல்லாம் எதுக்காகனா, டு சாட்டிஸ்ஃபை தி ஹியூமன் நீட்ஸ். அதாவது ஒரு ஹியூமன் வந்து என்னது, ஒரு ஹியூமன் வந்து ஒரு சொசைட்டியில் பார்ட்டாக இருக்கிறது என்னது, அவங்களோட நீடை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி அவங்களோட நீடை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கும். அதில் என்னது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய ஒர்க்கில் அந்த எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு வந்து சோசியல் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? இப்போ டெஃபினேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்கள். இட்ஸ் அன் ஆர்கனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் சோசியல் ரிலேஷன்ஷிப். அதாவது சோசியல் ரிலேஷன்ஷிப்பே என்னது, ஆர்கனைஸ்டு பேட்டர்னில் ஒரு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? விச் எம்படிஸ் என்னது, சர்டைன் காமன் வேல்யூஸ். அவங்களுக்குள்ள என்னது, ஒரு காமனான வேல்யூஸ், ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் சர்டைன் பேசிக் நீட்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்காக அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த ஆர்கனைசேஷன் சிஸ்டம் வந்து இருக்கும். சரிங்களா? இது என்னது, ஜஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் சிஸ்டம் ஆஃப் சோசியல் ரிலேஷன்ஷிப் தான். ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப் வந்து என்னது, ஒரு ஆர்கனைஸ்டு பேட்டர்னில் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த ஆர்கனைஸ்டு பேட்டர்னில் இட் இன்க்ளூட்ஸ் என்னது, வேல்யூஸ் இருக்கும், ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இது எல்லாமே எதுக்காக, அவங்களுடைய ஒரு பேசிக் நீட்ஸை மீட் பண்ணுறதுக்காக. செகண்ட் டெஃபினேஷன் பாருங்கள். ஆர் ஃபார்மல் கல்ச்சரல் ஸ்ட்ரக்சர்ஸ் டிவைஸ் டு மீட் தி பேசிக் நீட்ஸ். எகைன் இதுவும் என்னது, ஹியூமனோடைய பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மலான கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன், கல்ச்சரல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து சோசியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க.
The next definition பாருங்க. It is a relatively permanent structure of social patterns of roles and relations. சரிங்களா, ஒரு more or less என்னது ரிலேட்டிவ்லி ஒரு பர்மனன்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். சரிங்களா, பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோசியல் பேட்டர்ன்ஸ், அதாவது சோசியல் பேட்டர்ன்ஸ் யார் என்ன மாதிரியான ரோல், எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கணும், எந்த மாதிரியான ரோல் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ரோல்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பேட்டர்ன் என்ன பண்ணும், எனாக்ட் இன் சர்டைன் சாங்ஷன்ட் அண்ட் யூனிஃபைடு வேஸ். சரிங்களா, ஒரு சில அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிஃபைடு வேஸில் வந்து அது ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். எதுக்காக, ஃபார் தி பர்பஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபையிங் பேசிக் ஹியூமன் நீட்ஸ். சரிங்களா, அதாவது ஹியூமன் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி நம்மளுடைய பிஹேவியரை கவர்ன் பண்ணுறதுக்கு, நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கவர்ன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டியூஷனை, ஒரு மெக்கானிசத்தை கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கு பேர் தான் வந்து சோசியல் இன்ஸ்டிடியூஷன், சமூக நிறுவனங்கள். சரிங்களா, சமூக நிறுவனங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக, சரிங்களா, நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மெக்கானிசம், ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்புக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், விதிமுறைகள்லாம் உருவாக்கி அந்த விதிமுறையை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் வந்து சமூக நிறுவனங்கள். நெக்ஸ்ட் வந்து சமூக நிறுவனங்கள் சொல்லியாச்சு, சோசியல் இன்ஸ்டியூஷன் சொல்லாச்சு. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. மேஜராக இருக்கக்கூடிய 5 மேஜர் சோசியல் இன்ஸ்டியூஷன்ஸ். சரிங்களா, அதெல்லாம் 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோசியல் இன்ஸ்டியூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லாட்டி 1 மார்க்லையோ, சாரி 0.5 இல்லாட்டி இந்த மாதிரி 2 மார்க்கில் 4 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியது வந்து 4 மேஜர் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் இந்த ரூரல் சொசைட்டியில். சரிங்களா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபேமிலி, எஜுகேஷன், பொலிட்டிக்கல் ஆர் கவர்மெண்ட், ரிலீஜன், எக்கனாமிக் இல்லாட்டி ஆக்குபேஷன். இது 5 தான் என்னது மேஜராக இருக்கக்கூடிய சோசியல் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா, இது பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய மெஜாரிட்டியான நீட்ஸை வந்து இது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறதுல வந்து என்னது, இது வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. ஃபேமிலி தான் என்னது ஒரு பேசிக் இன்ஸ்டிடியூஷன். இட் ப்ரொவைட்ஸ் என்னது நமக்கு ஒரு கேர், ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன். சரிங்களா, நமக்கான ஒரு சில்ட்ரனை நர்ச்சர் பண்ணுறது, சில்ட்ரனை வளர்க்குறதுக்கு. சரிங்களா, அதுக்கெல்லாம் என்னது ஃபேமிலி வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அதாவது ஃபேமிலி எதுக்காக என்னது ஒரு கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், ஒரு லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ் நீடுக்காக, அப்புறம் ஒரு சில்ட்ரனை வந்து நர்ச்சர் பண்ணுறதுக்கு, அடுத்த தலைமுறை உருவாக்குறதுக்காக ஃபேமிலி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன். எஜுகேஷன் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 10 பார்ட்ஸ் அது நாலேஜ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, இல்லாட்டி நம்ம இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற, இந்த சொசைட்டிக்கு நீடாக இருக்க, இல்லாட்டி இந்த சொசைட்டியில் சர்வைவ் ஆகிறதுக்கு, அந்த ஹியூமனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. த நெக்ஸ்ட் ஒன் வந்து கவர்மெண்ட் ஆர் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா, அரசாங்கம் அப்படிங்கிறது என்னது நம்மளெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கு, நம்மள எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறதுக்கு. சரிங்களா, ஒரு லா அண்ட் ஆர்டரை உருவாக்குறதுக்கு, ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட்ஸ் இருந்தால், ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தால் அதை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம என்னது எஃபெக்டிவாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு. சரிங்களா, யாருமே நம்மளை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இல்லைன்னா என்னது எல்லாரும் அவங்க ஒரு வேலையை பார்ப்பாங்க. அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இல்லாட்டி பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன். த நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா, ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ப்ரேயர்ஸ் அண்ட் ஒர்ஷிப்பை பொறுத்து. சரிங்களா, ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, ஒரு ப்ரேயர் இருக்கிறது எல்லாமே இந்த ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும். சரிங்களா, இந்த ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் என்ன ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுன்னா, அது என்னது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய, இல்லாட்டி என்னது ஒரு மிஸ்டிக், இல்லாட்டி ஒரு சூப்பர் பவர்னு சொல்லுங்களா, ஒரு மேஜிக்கல் பவர்னு சொல்லுங்களா, அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் பவர் மூலிமா நம்மளை வந்து ஒரு ஹீல் பண்ணுறதுக்காக, இல்லாட்டி நம்மளை ஒரு இன்னர் மைண்டை ஒரு காம் பண்ணுறதுக்காகவும், ஒரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், ஒரு மன நிம்மதிக்காக, ஒரு மன அமைதிக்காக தான் இந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளோட ஒரு கோயிலுக்கோ இல்லாட்டி ஒரு சர்ச்சுக்கோ போயிட்டு அதை வந்து ப்ரே பண்ணுறது மூலிமா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். சரிங்களா, அதுக்காக தான் இது ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா, ஒரு இண்டிவிஜுவலுடைய செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இல்லாட்டி ஒரு இன்னர் பீஸுக்காக இந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்கனாமி இல்லாட்டி ஆக்குபேஷன். சரிங்களா, எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அதுதான் என்ன பண்ணுது, இட் ப்ரொவைட்ஸ் தி பேசிக் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் ஆஃப் பாடி. சரிங்களா, நம்மளுடைய தேவையான ஃபுட்டு, ஷெல்டரு, அப்புறம் க்ளோத்திங், இதெல்லாம் நமக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நமக்கு கொடுக்குறது என்னது இந்த எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன். அந்த எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூட் என்னது ஆக்குபேஷன், நம்ம என்ன தொழில் பண்ணுறோம், நம்மளுடைய சர்வைவலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா, அந்த சொசைட்டி வந்து அது நிறைய ஃபார்ம் ஆஃப் எக்கனாமிக் ஆக்குபேஷனல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் மெஜாரிட்டியாக இருக்குது என்னது ஃபார்மிங் ஆக்டிவிட்டி. சரிங்களா.
கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி சோசியல் இன்ஸ்டியூஷன். சோசியல் இன்ஸ்டியூஷனோட கேரக்டர் என்ன? அது வந்து என்னது? சோசியல் இன் நேச்சர். சரிங்களா? சொசைட்டி பேஸ் பண்ணி இருக்கும். ஹியூமனோட பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பேசிக் சோசியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணும். தென் இட் ஆக்ட் as என்னது? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோசியல் கண்ட்ரோல். சரிங்களா? சோசியல் கண்ட்ரோல் நம்மளானது ஒரு சமூக ஒழுங்கமைப்பு, ஒரு சமூக ஒழுங்கு இல்லாட்டி ஒரு லா அண்ட் ஆர்டரை வந்து நம்மளா வச்சுனது ஒரு யுனைட்டடாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளை ஒரு கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதுக்கு இந்த சோசியல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஒரு யூஸ் ஆகுது. எதனால் அப்படி இருக்குன்னு இதுதான் வந்து என்னது? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுக்குது. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அப்படி எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது தான் அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு கண்ட்ரோல்டான ஒரு மெக்கானிசம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. சரிங்களா? தென் இட் இஸ் யூனிவர்சாலிட்டி இன் தி சோஷியல் டெவலப்மெண்ட். சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் யூஸ் ஆகுது. தென் ஸ்டாண்டர்டைஸ்டு நார்ம்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஃபார்ம்ஸ். அதாவது யார் என்ன வேலை பார்க்கணும், யாருக்கு என்ன ரோல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு நார்ம்ஸ் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி ட்ரெடிஷன் இன் தி ஓரல் ரிட்டர்ன் ஃபார்ம்ஸ். அதாவது நம்மளுடைய ட்ரெடிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் என்னது? இந்த சோசியல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. தென் இன்ஸ்டியூஷன் வந்து என்னது? செப்பரேட்டாக இருக்கும். பட் எல்லாமே என்னது? இன்டர்ரிலேட்டட், இன்டர்லிங்க்டாக இருக்கும். செப்பரேட் அண்ட் இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். பட் எல்லாரும் இந்த சொசைட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட், ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இந்த எல்லா இன்ஸ்டியூஷன் அது இன்டர்ரிலேட்டடாக தான் இருக்கும். சரிங்களா? தென் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே பர்மனெண்ட் இன் நேச்சர், தென் அப்ஸ்ட்ராக்ட் இன் நேச்சர். அப்ஸ்ட்ராக்ட் என்ன அர்த்தம்? ஸ்பெசிஃபிக்காக, அதாவது என்னது? நம்மளால் அதை வந்து என்னது? கண்ணால் பார்க்க முடியாது. என்னது? ஒரு ஃபீலிங், ஒரு இன்னர் ஃபீலிங் மாதிரி தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் நேச்சர். இது பொசஸிங் தி ஓன் சிம்பிள்ஸ். ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் ஒரு வகையான சிம்பிள்ஸ், ஒரு குறியீடுகள் இருக்கும். சரிங்களா? இதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி சோசியல் இன்ஸ்டியூஷன்ஸ். இதெல்லாம் 2 மார்க்கில் 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் இதோடைய ஃபங்க்ஷன்ஸ். சோசியல் இன்ஸ்டியூஷன்ஸோடைய வேலை என்ன? சமூக நிறுவனங்களுடைய வேலை என்ன? சரிங்களா? ஃபேமிலின்னு பார்த்தோம்னா பாருங்கள், ரிப்ரொடக்ஷன் அண்ட் கண்டினியூஷன் ஆஃப் தி ஹியூமன் ரேஸ். அதாவது என்னது? ஒரு ஹியூமன் ரேஸ் அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கும் அடுத்த சில்ட்ரனை உருவாக்குறதுக்கும் ஃபேமிலி வந்து முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. தென் கன்சர்வேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கல்ச்சர். நம்மளுடைய கல்ச்சரை கன்சர்வ் பண்ணுறதுக்கும் அடுத்த தலைமுறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. நம்மளுடைய பேசிக் நீட்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும் சோசியல் இன்ஸ்டியூஷன் யூஸ் ஆகுது. தென் சோசியலைசேஷன், நம்ம அடுத்தவங்களோட எப்படி பழகணும், இல்லாட்டி நம்ம சொசைட்டியில் எப்படி இருக்கணும் அப்படின்றது சோசியலைசேஷனுக்காகவும், சோசியலைசேஷன் ஆகிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்காகவும் இன்ஸ்டியூஷன்ஸ் யூஸ் ஆகுது. தென் இட் மெயின்டைன்ஸ் தி சோசியல் ஆர்டர் அண்டு சாலிடாரிட்டி. சரிங்களா? தானது ஒரு சமூக ஒழுங்கு, ஒரு சமூக ஒற்றுமை, ஒரு யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காகவும் சோசியல் இன்ஸ்டியூஷன்ஸ் யூஸ் ஆகுது. தென் சொசைட்டியோடைய வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காகவும் யூஸ் ஆகுது. தென் ப்ரொவிஷன் ஆஃப் ரிக்ரியேஷன். சரிங்களா? ரிக்ரியேஷன் ஆக்டிவிட்டி, அவங்களுடைய பொழுதுபோக்கு ஆக்டிவிட்டிக்காகவும் இன்ஸ்டியூஷன்ஸ் யூஸ் ஆகுது. தென் மென்டல் அண்டு ஃபிசிக்கல் செக்யூரிட்டி. சரிங்களா? மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் செக்யூரிட்டிக்காகவும் சோசியல் இன்ஸ்டியூஷன்ஸ் யூஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி என்னது? ஒரு ஃபேமிலி சொல்லலாம், இல்லாட்டி ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் என்னது? ஒரு மென்டல் அண்டு ஃபிசிக்கல் செக்யூரிட்டிக்காக யூஸ் ஆகுது. தென் மேஜர் சோசியல் இன்ஸ்டியூஷன்ஸ், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், அதோடைய மேஜர் ரோல்ஸ், அப்புறம் அதோடைய ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ், அப்புறம் அதோடைய சிம்பாலிக் ட்ரைட்ஸ். சரிங்களா? அதை பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபேமிலினா என்ன? எதெல்லாம் இருந்தால் அது ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, அந்த ஃபேமிலியில் மென்ஷன் பண்ணக்கூடிய குறியீடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னது? 4 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்குறதுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் என்னது? 0.5ல் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒரு வெட்டிங்கோ, ரிங்கோ, இல்லாட்டி ஒரு ஃப்ளாகோ, ஒரு கோட்ஸோ வந்து எந்த இன்ஸ்டியூஷனோடைய ஒரு சிம்பாலிக் ட்ரைட்ஸ் ரிலேட்டட் டு விச் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி 0.5ல் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி. சரிங்களா? ஃபேமிலி முன்னாடியே பார்த்த மாதிரி பியரிங் அண்ட் ரியரிங் ஆஃப் சில்ட்ரன். சரிங்களா? ஒரு குழந்தைக்கு பர்த் கொடுக்குறது ப்ளஸ் அந்த குழந்தைய வளர்க்குறது எல்லாமே என்னது? அதோட ஃபங்க்ஷன். இல்லை ஃபாதர், மதர், சில்ட்ரன் இருப்பாங்க. இதோடைய ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ் என்னென்ன என்னது? ஃபேமிலினா கண்டிப்பாக வீடு இருக்கும், அதில் என்னது? ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னது? ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ். அதோடைய சிம்பாலிக் ட்ரைட்ஸ், அதாவது குறியீடுகள் என்னென்னா வெட்டிங், அப்புறம் ரிங்கு, அப்புறம் வில்னா என்ன அர்த்தம்? ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. இதெல்லாம் என்னது? ஒரு சிம்பாலிக் ட்ரைட்ஸ் ஃபார் ஃபேமிலி. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இல்லாட்டி பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷன். அந்த கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷனுடைய ஃபங்க்ஷன் வந்து என்ஃபோர்ஸிங் லாஸ் கிரியேட் பண்ணுறது, ரூல்ஸ் பண்ணுறது, நம்மளை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே என்னது? கவர்மெண்ட்டோடைய வேலை. சரிங்களா? அதோடைய ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ரூலர் இருப்பாங்க, சப்ஜெக்ட் இருப்பாங்க, அது ஆட்சியாளர், அவங்க கீழே இருக்கக்கூடிய பப்ளிக் இருப்பாங்க. இதோடைய ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பில்டிங், பப்ளிக் ஒர்க்ஸ், ரோட்ஸோ இல்லை டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே என்னது? ஃபிசிக்கல் ட்ரைட்ஸில் வரும். இதோட சிம்பாலிக் ட்ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது? நம்ம கண்ட்ரிக்குன்னு ஒரு கவர்மெண்ட்டுன்னு ஒரு ஃப்ளாக் இருக்கும், அதுக்குன்னு ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு சார்ட்டர் இல்லாட்டி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கும், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் புக் இருக்கும். அது எல்லாமே என்னது? சிம்பாலிக் ட்ரைட்ஸ். தென் ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன். அதில் பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷனோடைய ஃபங்க்ஷன் வந்து ப்ரொமோட்டிங் கோஆப்ரேட்டிவ் ஆட்டிடியூட், ஃபெய்த், ஹோப், சேரிட்டி, நம்மளுடைய ஒரு இன்னர் பீஸ், ஒரு யூனிட்டியை உருவாக்குறதுக்கு என்னது? ரிலீஜன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அது வந்து ஃபங்க்ஷனாக இருக்குது.
தென் அதோடைய மேஜர் ரோல்ஸ் வந்து மேஜரான யார் இருப்பாங்க, பாஸ்டர் இருப்பாங்க, இல்லாட்டி priest இருப்பாங்க, அதோடைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதோட ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ் என்னது, டெம்பிள், கேத்தட்ரல், சர்ச் எல்லாமே என்னது அதோட ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ். அதோடைய சிம்பாலிக் ட்ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ், சரிங்களா, கிராஸ் இல்லாட்டி ஒரு சிலையோ இல்லாட்டி ஒரு சிந்தூர் இல்லாட்டி பைபிள் இல்லாட்டி ஒரு குரான், அதெல்லாம் என்னது, குரான் என்னது அது ரெஃபர்ஸ் டு ஒரு பர்டிகுலர் ரிலீஜன், சரிங்களா. பைபிள்னா ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை வந்து ரெஃபர் பண்ணுது, சரிங்களா. அதே மாதிரி ஒரு கிராஸோ இல்லாட்டி ஒரு சிந்துரோ நெத்தியில் திருநீர் வைக்கிறது, சரிங்களா, அதெல்லாம் என்னது ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை வந்து நமக்கு சிம்பாலிக்காக மென்ஷன் பண்ணுறது என்னது சிம்பாலிக் ட்ரைட்ஸ். தென் எஜுகேஷனோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சோசியலைசிங் பேசிக் வேல்யூஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் தி சொசைட்டி. அதாவது அந்த ஒரு பர்சனை சோசியலைஸ் பண்ணுறதுக்கும் அந்த இப்போ சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் எஜுகேஷன் யூஸ் ஆகுது. இங்கே டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல், காலேஜ், புக்ஸு, இதெல்லாம் என்னது ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ், எக்ஸாம்ஸ்லாம் ஃபிசிக்கல் ட்ரைட்ஸில் வரும். இதோட சிம்பாலிக் ட்ரைட்ஸ் என்னென்னா டிப்ளமோ, டிகிரி, சரிங்களா, என்னது ஒரு சர்டிஃபிகேட், டிப்ளமோ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம், ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் என்னது சிம்பாலிக் ட்ரைட்ஸ் ஃபார் எஜுகேஷன். த நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்கனாமி, ஆக்குபேஷனல் இன்ஸ்டியூஷன். இதுதான் என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கான பேசிக் நீட்ஸ், ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டரை கொடுக்குது, சரிங்களா. எம்ப்ளாயர், எம்ப்ளாயி, கன்சியூமர், ப்ரொடியூசர்னு இருப்பாங்க. இதோட ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி, ஆஃபீஸ், ஸ்டோர். இதோட சிம்பாலிக் ட்ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா மெரிட், அவார்டு, எம்பளம், ட்ரேட்மார்க் எல்லாமே என்னது இந்த எக்கனாமிக்கல் சிம்பாலிக் ட்ரைட்ஸில் வரும். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, சரிங்களா. ஃபேமிலி தான் வந்து ஒரு பேசிக் சோசியல் இன்ஸ்டியூஷன், சரிங்களா. ஃபேமிலினா நமக்கு என்ன தெரியும், ஒரு குடும்பம்னா என்ன, அதில் என்னென்ன வேலைகளாக இருக்குங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் மல்டி ஃபேஸடு ஃபங்க்ஷன்ஸ். அதெல்லாம் என்னது ஒரு நெசசரி இன்ஸ்டியூஷன், ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு நெசசரி இன்ஸ்டியூஷன் வந்து என்னது ஃபேமிலிங்கிறது, சரிங்களா. அதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா லட்டின் வேர்டு ஃபேமிலிங்கிற வார்த்தையிலேருந்து உருவாக்கியிருக்கு. அதோட மீனிங் வந்து ஏ ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் அன் அசஸ்மெண்ட், சரிங்களா. அதான் என்னது அந்த ஃபேமிலிக்கான அந்த லட்டின் வேர்டு, அந்த ஃபேமிலி அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங், சரிங்களா. அதோட மீனிங் பாருங்கள், இட்ஸ் ரெஃபர்ஸ் டு தி குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் லிவிங் டுகெதர் டூரிங் இம்பார்ட்டன்ட் ஃபேசஸ் ஆஃப் லைஃப் டைம் அண்ட் பவுண்ட் டு ஈச் அதர் பை பயாலஜிக்கல், சோசியல், சைக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப், சரிங்களா. அது ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு சர்டன் ஸ்டேஜ் ஆஃப் ஃபேசஸ் ஆஃப் லைஃப் வரைக்கும் ஒன்றா இருப்பாங்க, அவங்களுடைய நீடை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும். அதுக்கு பேர் தான் வந்து ஃபேமிலி. இது பாருங்கள், டெஃபினேஷன் பாருங்கள், இட்ஸ் மோர் ஆர் லெஸ் டியூரபிள் அசோசியேஷன் ஆஃப் தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் ஆர் ஆஃப் ஏ மேன் அண்ட் உமன் அலோன். அதாவது என்னது ஒரு டியூரபிளாக என்னது ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன். இட் இன்க்ளூட்ஸ் என்னது மேன், உமன் இல்லாட்டி ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்புறம் சில்ட்ரன் இருப்பாங்க. அதான் வந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு டெஃபினேஷன் பாருங்கள், இட் இஸ் அ பயாலஜிக்கல் சோசியல் யூனிட் கம்போஸ்ட் ஆஃப் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன். இதுதான் வந்து ஃபேமிலி, சரிங்களா. இதோட டெஃபினேஷன்லாம் 2 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேமிலி, ஃபேமிலியோட வேலை என்ன, சரிங்களா. எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எசென்ஷியல் முக்கியமான பிரைமரி ஃபங்க்ஷன் என்னென்னா ஸ்டேபிள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி இன்டிமேட் நீட்ஸ். அதாவது நம்மளுடைய இன்டிமேட் நம்ம நெருக்கமான ஒரு தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காகவும், சரிங்களா. லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ் அந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காகவும், தென் ப்ரோக்ரியேஷன் அண்ட் ரியரிங் ஆஃப் தி சில்ட்ரன்ஸ் வந்து வளர்க்குறதுக்காகவும், தென் ஒரு ஹோம் ப்ரொவிஷன் ஆஃப் தி ஒரு வீடு உருவாக்கி அதை ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும், தென் சோசியலைசேஷன் இந்த சொசைட்டியில் வந்து எப்படி பழகணும்னு சொல்லி சொல்கிறதுக்காகவும், அதை ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்காகவும் ஃபேமிலி வந்து யூஸ் ஆகுது. அதெல்லாம் எசென்ஷியல் ஃபங்க்ஷன். நான் எசென்ஷியல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஃபங்க்ஷன்ஸ், எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக, எக்கனாமிக் நமக்கு ஒரு ஆக்குபேஷன் மூலமாக என்னது ஒரு இன்கம் மூலமாக நம்மளுடைய லைவ்லிஹுட்டு டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும், ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனுக்காகவும், ஹெல்த் ரிலேட்டடான ஃபங்க்ஷனுக்காகவும், ரிக்ரியேஷனுக்காகவும், கல்ச்சரல் ஃபங்க்ஷனுக்காகவும், சோசியல் ஃபங்க்ஷனுக்காகவும் ஃபேமிலிஸ் வந்து யூஸ் ஆகுது. ப்ரைமரி வந்து பார்த்திங்கன்னா என்னது நம்மளோட இன்டிமேட் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு சில்ட்ரனை ரியர் பண்ணுறதுக்கு, ஒரு ஹோமை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு சோசியலைஸ் ஆகிறதுக்கு தான் அந்த எசென்ஷியல் ஃபங்க்ஷன். அது போக அடிஷ்னல் ஃபங்க்ஷன் அது நமக்காக எக்கனாமி, எஜுகேஷன் கொடுக்குறது, நம்மளுடைய கல்ச்சரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது, சோசியல் ஃபங்க்ஷன்ஸ், ஹெல்த் ரிலேட்டடான ஆஸ்பெக்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது எல்லாமே நான் எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேமிலி. தென் ஃபேமிலியில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இது எல்லாமே என்னது 2 மார்க்ஸில் 0.5 ஆஸ்பெக்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. நிறைய ஒரு க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் மேரேஜை பேஸ் பண்ணி மொத்தம் 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இங்கே கேமஸ் அப்படின்னு வந்தாலும் ரிலேட்டட் டு மேரேஜ் தான், சரிங்களா. மோனோகேமஸ்னு என்னது சிங்கிள், ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் தான் இருப்பாங்க, அது வந்து என்னது மோனோகேமஸ் ஃபேமிலி. அதே பாலிகேமஸ் ஃபேமிலினா ஒரு ஹஸ்பண்ட் நிறைய ஒய்ஃப் இருக்கும், இல்லாட்டி ஒரு ஒய்ஃப் நிறைய ஹஸ்பண்ட் இருக்கும், அதான் அது பாலிகேமஸ். பாலினா அது நிறைய அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரிங்களா. மோனோகேமஸ், பாலிகேமஸ். தென் வந்து பாலிகைனஸ், பாலியாண்ட்ரஸ். கைனஸ்னு அது ரிலேட்டட் டு
ஃபீமேல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இங்க என்ன பண்ணாங்க, ஒரு மென் வந்து மோர் தென் ஒன் ஒய்ஃப் இருப்பாங்க அவங்களுக்கு. அது வந்து பாலிகைனஸ் ஃபேமிலி. அதே பாலியாண்ட்ரஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒய்ஃப்க்கு மோர் தென் ஒன் ஹஸ்பண்ட் இருப்பாங்க. அது வந்து பாலியாண்ட்ரஸ் ஃபேமிலி. சரிங்களா? இதெல்லாம் என்னது, இந்த பாலியாண்ட்ரஸ்லாம் என்னது, நிறைய ட்ரைபல் ஏரியாஸ்ல ட்ரைபல் பீப்புள் வந்து இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பேசிஸ் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் ரெசிடென்ஸ். அதாவது அவங்க மேரேஜுக்கு அப்புறம் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து மேட்ரிலோக்கல் ஃபேமிலி. என்ன பண்ணுவாங்க, அந்த கப்புள் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃபோட ஃபேமிலி கூட இருப்பாங்க. அது வந்து மேட்ரிலோக்கல். பேட்ரிலோக்கல்னா ஹஸ்பண்டோட ஃபேமிலி கூட இருப்பாங்க. நியூ லோக்கல் என்னது, 2 பேரும் புதுசா ஒரு ரெசிடென்ட், புதுசா ஒரு இடத்துக்கு போய் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேசிஸ் ஆன் தி ஆன்செஸ்ட்ரி ஆர் டெசன்ட் ஃபேமிலி. மீன்ஸ் என்னது, நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, நம்மளுடைய அத்தாரிட்டி எல்லாம் எது மூலமா வருது? அம்மா வழியா வருதா, இல்லாட்டி அப்பா வழியா வருதாங்கிறத பொறுத்து சேர்க்கலாம். மேட்ரிலினியல் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, அந்த டிசன்ட் ட்ரேஸ்டு ஃப்ரம் தி ஃபீமேல் லைன், அம்மாவோட பக்கம் இருந்து வந்திருக்கும். சரிங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி, இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே என்னது, அம்மாவோட சைடில் இருந்து வந்திருக்கும். அது வந்து மேட்ரிலினியல் ஃபேமிலி. பேட்ரிலினியல் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, டிசன்டட் த்ரூ தி ஃபாதரோட சைடில் இருந்து, அதாவது அப்பாவோட சைடில் இருந்து வந்திருக்கும். சரிங்களா? இது வந்து பேட்ரிலினியல் ஃபேமிலி. ஆன் தி பேசிஸ் ஆஃப் சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபேமிலியோட சைஸை பேஸ் பண்ணி இல்லாட்டி ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நியூக்ளியர் ஃபேமிலி, சிங்கிள் யூனிட் ஃபேமிலி. நியூக்ளியர் ஃபேமிலின்னு என்னது, தனி குடும்பம்னு சொல்லலாம். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அவங்களோட அன்மேரிட் சில்ட்ரன் இருப்பாங்க. மோஸ்ட்டாக என்னது, மாடர்ன் சொசைட்டியில் வந்து என்னது தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். தென் ஜாயிண்ட் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் நியூக்ளியர் ஃபேமிலி. அதாவது அப்பா அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, சித்தப்பா பெரியப்பா இருப்பாங்க, அவங்களாம் இருக்கிறதுனால ஜாயிண்ட் ஃபேமிலி. தென் பேசிஸ் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அதாவது என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இது இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இதுவும் வந்து என்னது, கான்ஜுகல் ஃபேமிலினா நியூக்ளியர் ஃபேமிலி தான். சரிங்களா? இங்கே என்ன பண்ணிப்பாங்க, அடல்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, மேன் அண்ட் உமன் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது வந்து என்னது, கான்ஜுகல் ஃபேமிலி. இது வந்து என்னது, நியூக்ளியர் ஃபேமிலி சொல்லலாம். சரிங்களா? அதே கான்சங்குனியல் ஃபேமிலினா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லாமல் மற்ற பிளட் ரிலேஷன்ஸும் இருப்பாங்க. ஃபாதர்ஸ் இருப்பாங்க, மதர் இருப்பாங்க, பிரதர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது வந்து கான்சங்குனியல் ஃபேமிலி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருந்தால் அது கான்ஜுகல் ஃபேமிலி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர் இருந்தால் அது வந்து என்னது, கான்சங்குனியல் ஃபேமிலி. சிம்பிளாக சொல்லணும், இது வந்து என்னது, நியூக்ளியர் ஃபேமிலி. இது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. தென் ஆன் தி பேசிஸ் ஆஃப் அத்தாரிட்டி. சரிங்களா? அதாவது யார் டிசிஷன் எடுக்கிறாங்க, மேஜர் ஆக்டிவிட்டிக்கு யார் சொல்கிறது எல்லாரும் கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த அத்தாரிட்டி பேஸ் பண்ணி வரும். இது வந்து பேட்ரியார்கல் ஃபேமிலின்னு அந்த அத்தாரிட்டி பிலாங் டு தி பேட்டர்னல் சைடு, மேலோட சைட்லேருந்து இருக்கும். எல்டஸ்ட் மேல் தான் வந்து என்னது, அந்த அத்தாரிட்டியாக இருப்பாங்க. மேட்ரியார்கல் ஃபேமிலி வந்து ஒய்ஃப் வந்து என்னது, மேஜர் டிசிஷன்ஸ், மதர் வந்து மேஜர் டிசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் சோசியல் இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷன். சரிங்களா? எஜுகேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டல் காம்பனண்ட், சொசைட்டியல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஃபேமிலிக்கு அப்புறம் சோசியலைசேஷன், ஒரு சொசைட்டியில் என்ன பண்ணும், சொசைட்டிக்கு தேவையான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. சரிங்களா? நம்ம முன்னாடி பார்த்தோம்னு காமன்லி டிஃபைன்ட் as கல்டிவேஷன் டிரான்ஸ்மிட் ஆஃப் நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட வந்து என்னது, ஒரு ஜென்ரேஷன் டு இன்னொரு ஜென்ரேஷன் கொடுக்குறது என்னது எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டி மூலிமா என்னது, சில்ட்ரனுக்கு எஜுகேட் பண்ணுறாங்க. தென் இது வந்து என்னது, டிசைன் டு இன்கல்கேட் தி காமனான ட்ரைட்ஸ் இந்த சொசைட்டி. சரிங்களா? அந்த சொசைட்டியில் வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு, சஸ்டெயின் ஆகிறதுக்கு தேவையான எல்லா விதமான ஸ்கில்ஸையும் நமக்கு எஜுகேஷன் தான் கற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அதுக்காக எப்படி சோசியலைஸ் ஆகணும், எந்த வேலையை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் என்னது, நமக்கு இந்த எஜுகேஷன் தான் கற்றுக் கொடுக்கும். தென் இண்டிவிஜுவலோட டெவலப்மெண்ட், அப்புறம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஏஜென்சி ஆஃப் சோஷியல் கண்ட்ரோலாகவும் ஃபங்க்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரிலீஜன். சரிங்களா? ரிலீஜன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலீஜனுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, த வேர்ட் லீட்ஸ் ஒன் டு காட். அதாவது என்னது, கடவுள்கிட்ட வந்து நமக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு விதம் தான் என்னது, ஒரு ரூட் தான் வந்து ரிலீஜன். சரிங்களா? ரிலீஜன் இது என்னது, ரிலேட்டட் டு காட். சரிங்களா? ஒரு டர்கிம்ங்கிறவர் வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு பாருங்க. இட் இஸ் a யூனிஃபைடு சிஸ்டம் ஆஃப் பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ரிலேட்டிவ் டு sacred திங்ஸ். அதாவது ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை வச்சு, அந்த புனிதமான ஒரு விஷயத்துக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் தான் என்னது, அந்த ரிலீஜன் அப்படிங்கிறது. அந்த ரிலீஜனுக்கு அது என்ன பண்ணும், நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாம் என்னது விட்டுட்டு ஒரு சிங்கிள் மாரல் கம்யூனிட்டி. சரிங்களா? நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் மாரல் கம்யூனிட்டி, அந்த மாதிரியான ஒரு சர்ச்சோ, டெம்பிள், அந்த மாதிரியான ஒரு சிங்கிள் கம்யூனிட்டி கீழே எல்லாத்தையும்
கொண்டு வரும். அந்த கம்யூனிட்டி, அந்த சர்ச்சோ, அந்த டெம்பிளோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுற பீப்புள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வைக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ரிலிஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரிலிஜன் வந்து ரொம்ப 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 காலமாக இருக்குது. அது மட்டும் இல்லை என்னது, இது ரொம்ப ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். சரிங்களா? தென் அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் ஏ ஃபவுண்டேஷன் ஃபார் தி மோரிஸ், டபூஸ், ரிச்சுவல்ஸ். இந்த கல்ச்சருக்கு ரிலிஜன் வந்து முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோனாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. தென் சூப்பர் நேச்சுரலிசம் அண்ட் சாக்ரெட்னஸ். அதான் என்னது, ஒரு சூப்பர் நேச்சுரல் என்னது, நம்ம கைக்குள்ள இல்லாத நம்மளுடைய நம்பிக்கைக்கு நம்மளுடைய பவருக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய ஒரு பவர், ஒரு புனிதமான பவர் தான் என்னது, ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். அதான் என்னது, ஒரு சில இடத்துல கவ் வந்து ரொம்ப புனிதமானதாக நினைப்பாங்க. இல்லாட்டி ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி என்னது ப்ரே பண்ணிட்டு செய்வாங்க. அதெல்லாம் என்னது, ஒரு சம் ஆஃப் ரிச்சுவல்ஸ். இல்லாட்டி என்னது, ஒரு சாக்ரெட்னஸ், ஒரு விஷயத்தை என்னது ஒரு புனிதமாக நினைக்கிறது. சரிங்களா? ரிலிஜன் வந்து என்னது, ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கு. அதோட என்னது, ரொம்ப ஒரு பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் சோசியல் கண்ட்ரோல். சோசியல் கண்ட்ரோல் என்னது, ரிலிஜன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சோசியல் கண்ட்ரோல் மெஷர். தென் டிவைன் சாங்ஷன்ஸ். அதாவது என்னது, இந்த வேலையை செய்யலாம் என்னது, சாமி கோச்சுக்கும், இல்லாட்டி இப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் சாமி கண்ணை குச்சிரு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் என்னது டிவைன் சாங்ஷன்ஸ். அதாவது என்னது, கடவுளுடைய நேமில் கடவுளோட பேரை சொல்லி என்னது அந்த விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த ரிவார்டோ பனிஷ்மெண்ட்டோ இது எல்லாமே ஒருத்தவங்களோட பிஹேவியரை டிசைட் பண்ணுறதுக்கு என்னது, இந்த டிவைன் சாங்ஷன்ஸை அந்த ரிலீஜன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரிலிஜனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதோட வேலைகள் என்னென்னது, முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். விச் மீன்ஸ் என்னது, நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு பியாண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து அது மேலே ஒரு பிலீஃப் வச்சு அதை வந்து நம்ம நம்ப போகிறோம். சரிங்களா? அப்படி நம்புறது மூலிமா என்னது, நமக்கு ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு இல்லாட்டி ஒரு நேச்சுரல் ஃபினாமினா நம்மளால சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளத்துக்கு என்னது ஒரு சொல்யூஷன், ஒரு மென்டல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு என்னது இந்த ரிலிஜன் வந்து யூஸ் ஆகுது. தென் ஒரு சோசியலைசேஷன், சோசியல் கண்ட்ரோல் மெஷராகவும் யூஸ் ஆகுது. தென் சோசியல் ஸ்ட்ரக்சரை வந்து என்னது டெவலப் பண்ணுறதுக்காக, அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகுது. தென் சைக்காலஜிக்கல் டைவர்ஷன் ஃப்ரம் தி அன்வான்டட் ஆக்டிவிட்டிஸ், அதை நம்மளுடைய மைண்ட் என்னது காமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரிலிஜன் வந்து யூஸ் ஆகுது. சோசியல் சாலிடாரிட்டி, யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காகவும், எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய சோசியல் ஸ்ட்ரக்சர், அப்புறம் சோசியல் சேஞ்சை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும், இல்லை தேவைப்படுற இடத்துல சோசியல் சேஞ்சை வந்து தடுக்கிறதுக்காகவும் இந்த ரிலிஜன் வந்து யூஸ் ஆகுது. தென் முக்கியமாக கல்ச்சரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு கல்ச்சர் வந்து யூஸ் ஆகுது. தென் பொலிட்டிக்கல் ஆர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரிங்களா? பொலிட்டிக்கல் ஆர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. சரிங்களா? எதுலன்னா, இட் கிரியேட்ஸ், என்ஃபோர்ஸ் அண்ட் அப்ளைஸ் லாஸ். அதாவது சட்டத்திட்டங்களை உருவாக்குறதுலையும் அந்த சட்டத்திட்டத்தை என்னது அப்பீல், அதாவது என்ஃபோர்ஸ் பண்ணுறதுலையும் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. தென் எக்கனாமி அண்டு சோசியல் சிஸ்டம் ரிலேட்டடாக பாலிசி மேக் பண்ணுறாங்க. சரிங்களா? நமக்கு என்னது ரெப்ரசன்டேஷன் ஃபார் தி காமன் பீப்புள், அது எம்பி எம்எல்ஏ நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷனாக அவங்களுக்கு அனுப்புகிறோம். சரிங்களா? தென் பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷன் அது பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோசியல் பேட்டர்ன். சோசியல் பேட்டர்ன் வந்து ஒரு பர்மனன்ட் பேட்டர்ன், ஒரு பர்மனன்ட் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். சரிங்களா? தென் இது அந்த ஹியூமனுடைய பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்டியூஷன்ஸ், சொசைட்டி வந்து இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு ரெகனைஸ்டான ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு அச்சீவிங் பேட்டர்ன், எல்லாம் ஒரு கோல்ஸ் எல்லாமே என்னது ஒரு சொசைட்டிக்கு, ஒரு கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷனுடைய கோல்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் இருக்குது. ஒன்று வந்து மொனார்ச்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ராயல் ஃபேமிலி, அதாவது என்னது நம்ம மன்னராட்சி முறை. சரிங்களா? ஒரு மன்னர் ஃபேமிலி தான் என்னது, ஒரு கிங்கோட ஃபேமிலி தான் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து மொனார்ச். இன்னும் வந்து டெமோக்ரஸி. இது வந்து என்னது, சிட்டிசன்ஸ் வந்து அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை சூஸ் பண்ணி அசம்பிளிக்கோ பார்லிமெண்ட்டுக்கோ அனுப்புவாங்க. அது வந்து டெமோக்ரஸி. எக்ஸாம்பிள் வந்து இந்தியா. அத்தாரிட்டேரியனிசம் பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் வந்து என்னது ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரூலிங்கில் இருப்பாங்க. பட் அந்த சிட்டிசன்ஸ் வந்து என்னது எலெக்ஷனோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில் வந்து சிட்டிசன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டாங்க. அது வந்து அத்தாரிட்டேரியன் ரிஜிம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பார்லிமெண்ட்டு, அசம்பிளியெல்லாம் என்னது ஒரு பிரைமரி இன்ஸ்டியூஷன். சரிங்களா? பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் செகண்டரி இன்ஸ்டியூஷன்ஸ் என்னென்னா, இந்த மிலிட்ரி, போலீஸ் ஃபோர்ஸ், இந்த லீகல் சிஸ்டம் எல்லாமே என்னது செகண்டரி இன்ஸ்டியூஷன். சரிங்களா? பிரைமரி இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து முக்கியமான வேலையை பார்க்கும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த செகண்டரி இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இருக்கும். பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷனோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டு மெயின்டைன் இன்டெகிரேஷன் ஆஃப் தி சொசைட்டி பை டிட்டர்மைனிங் தி நார்ம்ஸ் நெசசரி ஃபார் தி அச்சீவிங் தி கலெக்டிவ் கோல்ஸ். அதாவது நம்மளுடைய கலெக்டிவ் கோல்ஸ், நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளை வந்து இன்டெகிரேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ஒரு வேலை. தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடாப்ட் அண்ட் சேஞ்ச் எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமி, சோசியல், ரிலீஜியஸ் சிஸ்டம் ஆஃப் சொசைட்டி. சரிங்களா? அதாவது நம்ம சொசைட்டி, எக்கனாமி, ரிலீஜியஸ் சிஸ்டத்தில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வரத்துக்கு. தென் அந்த கண்ட்ரியோடைய இன்டெகிரிட்டி இல்லாட்டி பொலிட்டிக்கல் சிஸ்டத்தோட இன்டெகிரிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதாவது அவுட் சைடு வெளியிலேருந்து வரக்கூடிய அவுட் சைட் த்ரெட்லேருந்து அந்த சொசைட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது.
நெக்ஸ்ட் சோசியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து எக்கனாமி. சரிங்களா? எக்கனாமி இல்லாட்டி ஆக்குபேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சோசியல் இன்ஸ்டிடியூஷன். ஏன்னா எக்கனாமிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இல்லாட்டி இந்த ஆக்குபேஷன் தான் நமக்கு வந்து தேவையான ஒரு பேசிக்கான ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ், அதாவது நம்மளுடைய ஃபுட்டு, ஷெல்டர் அதை வந்து ப்ரொவைட் பண்ணுது. சரிங்களா? பேசிக் சப்சிஸ்டன்ஸ் நீட், அதாவது நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கான நீடை வந்து ஃபுட்டு, ஷெல்டர், க்ளாத்திங் கொடுக்குறது வந்து இந்த எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன் தான். ஃபண்டமெண்டல் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? இது ரெப்ரசன்ட் என்னது, ரிசோர்ஸஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ரிசோர்ஸ் எப்படி யூஸ் பண்ணி ஹியூமனோடைய நீட் அண்ட் வாண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? இந்த எக்கனாமி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீப்புளோடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய தேவைகள், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவும் எக்கனாமிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமி பொறுத்த வரைக்கும் என்னது, நிறைய 3 சப்செக்டார்ஸ் இருக்குது. சரிங்களா? அதாவது பிரைமரி செக்டாருங்கிற அக்ரிகல்ச்சர், அப்புறம் இண்டஸ்ட்ரி செக்டர், அப்புறம் சர்வீஸ் செக்டர், அந்த மாதிரியான 3 செக்டார்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 3 செக்டார்ஸ் என்னது, நமக்கு தேவையான குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது ஃபார் தி நம்மளுடைய சொசைட்டியோடைய சர்வைவல், நம்மளுடைய ப்ரொடக்ஷன், அதோட சொசைட்டியோட சர்வைவல், நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு இந்த எக்கனாமிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதில் செகண்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், கம்பெனி, மார்க்கெட், ஃபினான்ஸ், பேங்கிங் சிஸ்டம்ஸ், கோஆபரேட்டிவ்ஸ் எல்லாம் இந்த செகண்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும். சரிங்களா? இந்தியா வந்து பிரைமர்லி இஸ் அண்ட் அக்ராரியன் எக்கனாமி, விச் மீன்ஸ் என்னது, நம்ம பேஸ்ட் ஆன் தி மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னது, நம்ம வந்து ஒரு அக்ராரியன் எக்கனாமி, ஃபார்ம் பேஸ்டு எக்கனாமி தான் அக்ரிகல்ச்சர், இந்தியன் எக்கனாமி. தென் இது வரைக்கும் சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம். அந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி சோசியல் இன்ஸ்டிடியூஷன் அது இன்பில்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி அக்ராரியன் சொசைட்டி. சரிங்களா? அக்ரிகல்ச்சர் ரூரல் ஏரியாவில் நம்ம சொல்லக்கூடிய நம்ம ஃபேமிலி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, எக்கனாமி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, ரிலீஜன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, அப்புறம் பொலிட்டிக்கல் இல்லாமல் இருக்க முடியாது, எஜுகேஷன் இல்லாமல் இருக்க முடியாது. இதெல்லாம் என்னது, ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் நம்மளுடைய ரூரல் ஏரியா இல்லாட்டி ஒரு அக்ராரியன் சொசைட்டி. அதனால் என்னது, இந்த இன்ஸ்டிடியூஷன் என்னது, மெயின்டைன் தி ட்ரெடிஷன், ப்ரொமோட் தி சோசியல் வேல்யூ. சரிங்களா? கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்னது சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணோம், அதோட இன்டகிரேஷன், அதோட இன்டர் டிபெண்டன்ஸ். சரிங்களா? ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னொரு இன்ஸ்டிடியூஷனோட எப்படி டிபெண்ட் ஆகிருக்கு, எதோட இன்ஃப்ளூயன்ஸ் எது மேலே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னது நம்மளுடைய டெக்னாலஜிஸ் வந்து பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏரியாஸ் ஆஃப் அட்டென்ஷன்ஸ், அதாவது என்னது, இந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயத்தில் நிறைய நம்ம நிறைய வந்து கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணணும். அது என்னென்னா, ஃபெஸ்டிவல்ஸ் ரிலேட்டட் டு கிராப்ஸ், அதாவது ஒரு கிராப், அனிமல் இல்லாட்டி ஒரு ஃபார்ம் ப்ரொடியூஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ், அப்புறம் வந்து ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். தென் நாலேஜ் பொசஸ்டு பை தி எல்டர்ஸ், அதாவது அந்த டாக்டிக் நாலேஜ் பொசஸ்டு பை தி எல்டர்ஸ், அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஃபேமிலியில் எல்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த இண்டிஜினஸ் நாலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ன பண்ணணும், நம்மளுடைய சயின்டிஃபிக் பேக்கப்போட அதை நம்ம என்ன கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணி ப்ரொமோட் பண்ணணும். சரிங்களா? இல்லாட்டி அப்புறம் டேஸ் அண்ட் வீக்ஸ் அசோசியேட் வித் தி ஃபாஸ்டிங். சரிங்களா? எப்போ ஃபாஸ்டிங் இருப்பாங்க, எப்போ வந்து ஊரில் திருவிழா நடக்கும், அந்த மாதிரி இருக்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். தென் அந்த ஃபேமிலியோட டைப், ஃபேமிலியோட சைஸ், இல்லாட்டி அவங்களோட லெவல் ஆஃப் எஜுகேஷன், அப்புறம் அந்த சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னது நம்மளுடைய டெக்னாலஜிஸ் கொண்டு போகணும். தென் ரூரல் பீப்புளுடைய டைனமிக்ஸ் ரிலேட்டட் டு வேரியஸ் ப்ராக்டிசஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது ஒரு ப்ராக்டிஸ் இல்லாட்டி ஒரு டெக்னாலஜி வந்து அவங்க எப்படி வந்து அஸ்யூம் பண்ணுறாங்க, இல்லாட்டி அவங்க எப்படி வந்து அதை பர்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டெக்னாலஜிஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா? மொத்தம் எக்ஸ்டென்ஷன் ஏஜென்சி என்ன பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த கல்ச்சுரல் சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. சரிங்களா? இந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன் தான் என்னது, பீப்புளோட முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அவங்களோட நீடு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. சரிங்களா? நம்ம கொண்டு போகக்கூடிய டெக்னாலஜிஸ் என்ன பண்ணும், அந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷனோட கம்பேட்டிபிளாக இருந்தால் கண்டிப்பாக அந்த என்னது நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? இதோட இந்த லெக்சர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. சரிங்களா? இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வீடியோ லெக்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? தென் இன்னைக்கு நைட்டு வந்து 9 to 9:30 போல் என்னது லைவ் செஷன், யூடியூப் லைவ் செஷன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஃபார் டிஸ்கஸிங் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ரிலேட்டட் டு மிட் செமஸ்டர். சரிங்களா? அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சரிங்களா, ஸ்டே டியூன்டாக இருங்க. லைவில் மீட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ.